வீடியோல என்ன பார்க்க போறோம்னாங்க, எக்ஸாமினர், ஜூனியர், சீனியர், ரீடர் ப்ளஸ் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இதுக்கெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ரிசல்ட் வரும்போது வரட்டும், ஓகேங்களா? ரிசல்ட் எப்போ வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம ரிசல்ட் வரும்போது வரட்டும், நம்ம இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு ரெடி ஆகலாம், ஓகேங்களா? டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கும் போது நம்ம இன்டர்வியூ நல்லா பண்ணிடலாம், ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் பல கஷ்டப்பட்டு தான் எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக போஸ்டிங் போகும்னு சொல்லி நினச்சி எழுதியிருக்கிறீங்க. அதனால் நம்ம அடுத்த ப்ராசஸ் இன்டர்வியூ ப்ராசஸ் ரெடியாகல. இன்டர்வியூ ப்ராசஸில் நீங்கள் ஒரு 30க்கு 28 சம்திங் 28 to 30 எடுத்துகிட்டு எக்ஸாமில் ஓரளவுக்கு நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கிடச்சிரும், ஓகேங்களா? அதனால் இன்டர்வியூ ப்ராசஸ் நம்ம ரெடி ஆகலாம். இவங்க என்ன எக்ஸாம் ரிசல்ட் வராதுக்கு முன்னாலே இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு ரெடியாக சொல்கிறாங்க, அது மாதிரி தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா இன்டர்வியூ ப்ராசஸ் ரெடியாக இப்போ இருந்து நம்ம ரெடி பண்ணால் தான் நம்ம ரிசல்ட் வந்தோடனே டக்குன்னு ப்ராசஸ் போயிட்டே இருக்குது, ஓகேங்களா? நம்ம இப்போ இருந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம்னா நமக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சீக்கிரமாக போயிடலாம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஸ்டார்ட் பண்ண டெய்லி ஒரு முக்கியமான அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுப்பீங்க. டெய்லி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அந்த கமெண்ட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் எங்கள் சைட்லேருந்து. வாங்க பேசிக்காக என்னென்ன இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி சொல்கிறேன். எக்ஸாமினர், ஜூனியர், சீனியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ரீடர். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நீட்டான ட்ரெஸ் கோடில் போங்க, ஓகேங்களா? பார்த்தோன்னே நீட்டான ட்ரெஸ் கோடில் இருக்குன்னு இது மாதிரி போட்டுட்டு போகக்கூடாதுங்க. இப்படி பேண்ட் ஷர்ட்டு போடக்கூடாது. இப்படி பிஸ்னஸ் கேஷுவல் போடனா போடுங்க, ஓகே. பிஸ்னஸ் கேஷுவல் டிஷர்ட்டு போட்டு போடாதீங்க. ஸ்மார்ட் கேஷுவலுங்க போட்டுக்கிறாங்க பாருங்கள், இது மாதிரி போட்டுட்டு போங்க. கொஞ்சம் நல்ல லுக்காக இருக்கும், ஓகேங்களா? அடுத்தது கீழே வாங்க. இது மாதிரி தான், இந்த மாதிரி லுக்கில் போங்க. ட்ரெஸ் கோடு நீட்டாக இருக்கணும், ஓகேங்களா? அடுத்தது உங்ககிட்ட என்ன கேட்பாங்கன்னா, உங்களை ஃபஸ்ட்டு நீட்டாக ட்ரெஸ் கோட்லேருந்து சேரில் கோர வைப்பாங்களா, கோந்தோன்னே தேங்க்யூ அது மாதிரி ஒரு ஃபீட்பேக் அவங்ககிட்ட கொடுங்க, ஓகேங்களா? அடுத்து உங்களை செல்ஃப் இன்ட்ரோ சொல்லுவாங்க. செல்ஃப் இன்ட்ரோ வந்து நான் சார் தமிழ் லாங்குவேஜில் சொல்லட்டுமா, இங்கிலீஷில் சொல்லட்டுமா, நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஈஸியாக இருக்கிறோ அதில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் தமிழில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். தமிழ் லாங்குவேஜ் ஏன்னா தமிழ்நாட்டில் இதில் வந்து உங்களுக்கு தமிழ் எழுதப்படி தெரிஞ்சது வந்து முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால் மேக்ஸிமம் தமிழில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். உங்களோட பேர் சொல்லணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன முடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் எந்த ஊரோ அது மாதிரி சில டீட்டெயில் சொல்லுங்கள். உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரோ பற்றி டீட்டெயிலான வீடியோ வேணாலும் சொல்லுங்கள். நான் டெய்லி ஒவ்வொரு இன்டர்வியூ ப்ராசஸில் இருக்குமா ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் இன்ட்ரோ வீடியோ, அடுத்து அது மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக போடலான்னாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக போடலாம். செல்ஃப் இன்ட்ரோ எப்படி அவங்ககிட்ட சொல்கிறது அது மாதிரி சில டவுட்டெல்லாம் இருக்குது, ஓகேங்களா? நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கிறேன் அப்படின்னீங்க, டிகிரி முடிச்சு ஏன் இந்த போஸ்டிங் வந்தீங்க அது மாதிரி அவங்க நீங்கள் சொல்லும் போதே கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோ போடுறேன், ஓகேங்களா? இதில் என்னென்ன கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அடுத்தது செல்ஃப் இன்ட்ரோ கேட்டோடனே நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட என்ன கேட்க சான்ஸ் இருக்கலாம்னா இங்கே வாங்க. அடுத்து டிஸ்ட்ரிக், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் சொல்லுவீங்களா அந்த டிஸ்ட்ரிக்டோட ஸ்பெசிஃபிக்கான பிளேஸ் இருக்கா, இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ், இம்பார்ட்டன்ட் ஃபுட்டு அது மாதிரி ஏதோ ஒன்று இருக்குமேங்க, அது மாதிரி ரிலேட்டடாக கேட்கலாம், ஓகேங்களா? சேலம்னா என்னங்க மம்பலம்னு சொல்லுவீங்களா, ஈரோடுனா என்னங்க மஞ்சள் மாநகரம், இது மாதிரி முக்கியமான பிளேஸ் எல்லாம் இருக்குமேங்க, அதையெல்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? முக்கியமான உங்கள் டிஸ்ட்ரிக்டோட ரொம்ப முக்கியமானது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2-3 முக்கியமான திங்ஸ் இருக்குமா, அதையெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலனாலும் கமெண்ட்டு கீழே நீங்கள் எந்த மாவட்டம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அந்த மாவட்டத்துக்கான இதே சொல்கிறோம், ஓகேங்களா? அடுத்தவங்ககிட்ட என்ன கேட்கலான்னா, நீங்கள் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்லுவீங்களா, நான் இந்த டிகிரி முடிச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து 1 or 2 கொஷின் பேசிக்கான கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிங்க, சப்போஸ் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட டிகிரி கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹைகோர்ட் எக்ஸாம் ரிலேட்டடாக கொஷின் கேட்கலாம், ஓகேங்களா? மெட்ராஸ் ஹைகோர்ட், சென்னை உயர்நீதிமன்றம் எப்போ தொடங்கப்பட்டது, சென்னை உயர்நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இருப்பாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார், அதுபோல் வந்து சென்னை நீதிமன்றத்தோட கிளை எங்கு அமைந்துள்ளது, இந்த சென்னை நீதிமன்றத்தில் உள்ள தலைமை ஆளுநர் நியமனம் செய்பவர் யார், மாநில வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் யார், மாநிலத்தில் வந்து இருக்கிற முக்கியமான பிளேஸ் என்ன, முதலமைச்சர் நியமனம் செய்பவர் யார், இது மாதிரி ரிலேட்டடான கொஸ்டின் கேட்கலாங்க. இந்தியாவில் எத்தனை உச்சநீதிமன்றம் உள்ளது, எத்தனை உயர்நீதிமன்றம் உள்ளது, இந்தியாவின் உச்சநீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது, உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார், இந்தியாவின் உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்பவர் யார், எத்தனை உச்சநீதிமன்ற நீதிபதி உள்ளன, இது மாதிரி நிறையா கொஸ்டின் கேட்கலாங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோ வேணாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது ரிலேட்டடாக வீடியோ நம்ம சைட்லேருந்து கொடுத்துடலாம், ஓகேங்களா?
அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் பேசிக் கொஸ்டின் சில டைம் கேட்கலாங்க. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அது மாதிரி சில போஸ்டிங்க்கு அதுக்கு மட்டும்தான் இல்லைங்க, உங்களுக்கு கூட கேட்க சான்ஸ் இருக்கலாம். பேசிக்காக வந்து ஒரு இதை காப்பி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, அல்லது அடுத்தது வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, அது மாதிரி சில இதெல்லாம் முக்கியமான கம்ப்யூட்டர் பேசிக் இருக்குமேங்க, அதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. எம்எக்ஸ் வேர்டு எப்படி யூஸ் பண்ணுவீங்க, எக்ஸல் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, அது மாதிரி சில பேசிக்கான கொஷின் உங்கள்கிட்ட கேட்க சான்ஸ் இருக்குது. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குன்னா, கேஸ் முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. 6 மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் மிக முக்கியங்க. அது வந்து ரிசல்ட் வந்ததுக்கு உடனே அப்கமிங் டேஸில் கூட கரண்ட் அஃபேர்ஸ் போட்டலாம். ஓகேங்களா. கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி கவலைப்படாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சைட்லேருந்தே கண்டிப்பாக கொடுத்துருவேன். 6 மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்துடு. அதை மட்டும் நல்லா பார்த்துட்டு போனீங்கன்னா கூட ஓகேங்க. ஏன்னா சில டைம் சில போஸ்டிங்கெல்லாம் இப்போ தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவோட தமிழ்நாட்டோட தலைமை தேர்தல் ஆணையர் வந்து இப்போ புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி சில கொஷின் எல்லாம் உங்களை அவங்க ரைஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. தற்போது இப்போ எங்கே நிலச்சரிவு எங்கே ஏற்பட்டது, அதே போல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு, இந்தந்த மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, அது போல் சில கொஷின் ரைஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கு வந்து மத்திய அரசு வந்து எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணாங்க, இது மாதிரி கொஷின் எல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குங்க கரண்ட் அஃபேர்ஸில். இது மட்டும் இல்லை, விளையாட்டு செய்திகள் கேட்கலாங்க. அதே போல் புது அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தாங்கன்னா அதை பற்றி கேட்கலாம். புது ஏதோ ஒரு புயல் அது மாதிரி வந்துச்சுன்னா இப்போ வந்த புயல் நேம் என்னன்னு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அது இல்லாமல் உலக செய்திகள் ஒரு சில முக்கியமான செய்திகள் இருக்குமேங்க, அதையெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நம்ம சேனல்லையே போட்டுருவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வாங்க. அப்புறம் நேச்சுரல் ஆஃப் போஸ்ட், நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த போஸ்டிங்கை பற்றி சில டீட்டெயில்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. என்ன மாதிரி நேச்சுரல் ஒர்க்கு அது மாதிரி கூட கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில டைம் அப்ளிகேஷன் நம்பரை கூட கேட்பாங்க. நீங்கள் அதெல்லாம் மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு வந்திருக்கிறீங்களான்னு சொல்லி கூட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். ஓகேங்களா. அது இல்லாமல் உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்தது எல்லாமே டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குதான்னு ஒரு டைம்க்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பேசிக்கான கொஷின் கேட்கலாங்க. பேசிக்கான கொஷின் வந்து தமிழ்நாட்டினோட ஆளுநர் யாருங்க, அதே போல் கர்நாடகாவின் முதலமைச்சர் யார், ஆந்திராவின் முதலமைச்சர் யார், கேரளாவின் முதலமைச்சர் யார், கேரளாவின் ஆளுநர் யார், கேரளாவில் எத்தனை தொகுதிகள் உள்ளது, இது மாதிரி சில இந்தியா தமிழ்நாட்டோட பேசிக்கான கொஷின் கேட்கலாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சட்டமன்றங்கள் உள்ளன, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை, சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஆளுநர் நியமனம் செய்பவர் எத்தனை, அது மாதிரி சில கொஷின் கேட்கலாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை அவைகள் உள்ளன, ஆந்திராவில் எத்தனை அவைகள் உள்ளன, தமிழ்நாட்டில் உள்ள மேலவையை நீக்கம் செஞ்சவர் எந்த முதலமைச்சர் சொல்லி கூட கேட்கலாங்க. எம்ஜிஆர் அவர்கள். இது மாதிரி ரிலேட்டடாக கேட்கலாம். எந்த ஆண்டு வந்து மேலவை வந்து கலைக்கப்பட்டது, மேலவை எத்தனை மாநிலங்கள் இன்னும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறன, இது மாதிரி தமிழ்நாடு இந்தியாவை பற்றி சில பேசிக்கான கொஸ்டின் உங்ககிட்ட கேட்க சான்ஸ் இருக்குது. இதையெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்க சொன்னேன். டெய்லி ஒவ்வொரு முக்கியமான இன்டர்வியூ ப்ராசஸ்க்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி ஒவ்வொரு வீடியோவோ டெய்லி வருங்க. டெய்லி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஒரு 10 நிமிஷம் நம்ம போஸ்டிங்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கான போஸ்டிங் அச்சீவ் பண்ணிடலாம். டெய்லி ஒரு 10 நிமிஷம் டெய்லி நம்ம சேனலில் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா. ஏன்னா ரிசல்ட் வரும்போது வரட்டும். ஓகேங்களா. நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு ரெடி ஆகிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பீங்கன்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது. யார் நான் டெய்லி 10 நிமிட்ஸ் வீடியோ கண்டிப்பாக பார்ப்பேன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வில்லிங்னஸாக இருக்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அதுபோல் நாங்களே டெய்லி எஃபெக்ட் போட்டு வீடியோவை கண்டக்ட் பண்ணி கொடுப்போம். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இமேஜை வச்சு ஒவ்வொரு டாபிக் முக்கியமான நோட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா. இன்டர்வியூ ப்ராசஸ் ஆகிறதுக்கு. ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ்.